அஜர்பைஜானில் இருந்து 67 பேருடன் ரஷ்யா சென்ற விமானம் கஜகஸ்தானில் விழுந்து நொறுங்கியது என்கிற செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 38 பேர் அதுல பயணம் செய்தவர்கள் மரணித்திருக்கிறார்கள். 29 பேர் காயங்களுடன் தப்பித்திருக்கிறார்கள். மரணித்தவர்கள் எப்படியாவது தப்பித்து விடலாம், நாம் வீட்டுக்கு சென்று விடலாம் என அவர்கள் எண்ணி இருக்கலாம். தப்பித்தவர்கள் இன்றே முடிந்து விட்டது எல்லாம் அவ்வளவுதான் என்பதாக கணித்திருக்கலாம். அல்லாஹ்வினுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கிறது. அந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரு முஸ்லிம் பயணி ஒருவர், அவர் தன்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ காட்சியை பதிவு செய்து தன்னுடைய மனைவிக்கு அனுப்பி வைக்கிறார். விமானம் நிலை தடுமாறி கொண்டிருக்கிறது, நான் வீட்டுக்கு திரும்பி வருவேனா என்பது எனக்கு தெரியாது, என்னுடைய கடைசி நிமிடங்களாக இது இருக்கலாம் என்பதாக சொல்லிவிட்டு அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஷஹாதாவை சொல்லியவாறு அப்படியே நாம் மரணித்து விட வேண்டும் இந்த விபத்தில் என்று எண்ணிக்கொண்டு அந்த ஈமானிய பலத்தோடு அவர் உறுதியோடு அவர் அளவில்லை, அதற்றவில்லை, அவர் கதறவில்லை, கத்தவில்லை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படியே விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி அவர் விபத்து ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் அவர் எழுந்து வருகிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்கிறார். அவருடைய மனைவி செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு என்னுடைய கணவர் சிறு காயங்களோடு அவர் உயிர் தப்பி இருக்கிறார் என்பதாக சொல்லியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். யாருடைய உயிர் போக வேண்டும் என்பதும் அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது, யார் தப்பிக்க வேண்டும் என்பது அது அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. அதற்குரிய நேரம் அவருக்கு வரவில்லை, அவ்வளவுதான். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் மனிதர்களாக ஒருவன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவருக்கு இறப்பு என்பது நிச்சயம் என்பதை நாம் என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி, இந்த உலகம் என்பது அது நிரந்தரமானது இல்லை என்பதை கவனத்தில் வைத்து நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்.